அன்பான தமிழங்களே, உங்களை ஷெக்மத் தி ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, ஓ மை காட், லைட் வந்து ஃபேட் ஆச்சு. அதனால் நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்னென்னா, உங்கள் பர்சன் அடுத்து காதலை நோக்கி என்ன அடி எடுத்து வைக்க போகிறாங்க, அவங்களோட ஆக்ஷன் அடுத்தது என்னவாக இருக்கும், ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா, அமைதியாக இருக்க போகிறாங்களா, வேடிக்கை பார்க்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டே ஆப்டமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப். என்ன பண்ணாலும் சரி, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஸ்டே ஆப்டமிஸ்டிக். ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கல, அதெல்லாம் செகண்டரி. பேஷன், உங்களோட காதல், உங்கள் பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருங்க, அது ரொம்ப அவசியம். உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வரதோ இல்லை வந்து இது என்ன ஆகும் அப்படிங்கிறத கவலைப்படுறதோ தேவையில்லை. என்ன நடக்குமோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம், எனக்குன்னு இருந்தால் எனக்கு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக இருங்க. இந்த கனெக்ஷன் உங்கள் கைகளில் வந்து சேரும். ப்ரியாரிட்டைசேஷன், எது முக்கியமோ அதில் வந்து எது முக்கியமோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். இந்த காதலில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் பர்சன் உங்களை தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ண போகிறாங்க அடுத்தது. ஸோ நீங்கள் தெளிவாக இருங்க. கூடிய சீக்கிரம் இந்த காதல் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்து அதுக்கான செயலில் ஈடுபடுவாங்க. ஆனால் இம்மிடியட்டாக நீங்கள் வந்து ஏதாவது என்ன சொல்கிறது, நாளைக்கே வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்காது. இப்போதைக்கு உங்களோட கைடன்ஸ் வந்து பேலன்ஸ் தான். 2 பேரும் அவங்கவுங்க சொந்த வாழ்க்கையில் ரொம்ப பேலன்ஸாக இருங்க. அதுக்குன்னு சரியான நேரம் வரும். அப்போது கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ண போகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக ஒரு வழி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. நாமளாக போனால் அது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம், நம்ம வந்து புதுசாக ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு எதையோ ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. உங்களை அப்ரோச் பண்ணுறதுலே ஆகட்டும், இல்லை இந்த காதலை வந்து அடுத்த அடி எடுத்துகிட்டு போகிறதுலே ஆகட்டும், கொஞ்சம் அவங்க வந்து மூளை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் உங்களை வந்து கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. டைம் லிட்டலாக கேட்கல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாத்ஸ் ஓப்பனிங் அப். இந்த உங்கள் பர்சன் இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது புது வழி கண்டுபிடிக்க முடியுமா, அந்த வழி ஒன்ஸ் ஓப்பன் ஆனால் திரும்ப வந்து அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம். சம்திங் இம்பார்ட்டன்ட் சச் அஸ் நியூ ஜாப் ஆர் ரைஸ். மேபி அவங்க வந்து அவங்க கரியரில் ஒரு ஸ்டெப்பப் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கலாம். அதுதான் எப்படி நான் வந்து உங்களை வந்து அடையிறதுக்கு பண்ண போகிறேன், வழி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட சிந்தனையாக இருக்குது. இப்போது கண்டிப்பாக உங்களை சுற்றி ஒரு துவேஷமான எனர்ஜி இருக்குது. உங்களை வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து எரித்து சாம்பலாக்கி பஷ்பமாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை நான் பார்க்குறேன். பட் இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. அதனால் நம்பிக்கை இழக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பர்சனும் அதை தான் யோசிச்சுட்ருக்காங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. டைம் டு கெட் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன். இது வந்து எந்த சரியான தருணம் இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு பார்த்துட்ருக்காங்க. மேபி பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்கிறாங்க, இதுதான் சரியான தருணம், நீ இருக்க சூழ்நிலேருந்து வெளியில் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து பார்த்துட்ருக்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். அதுதான் அவங்க வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. எப்படி வந்து இந்த காதலை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, எப்படி நான் புது வழியில் வந்து எல்லாத்தையும் சமாளிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் இஸ் ஆன் த வே. நீங்கள் எதிர்பார்க்குற கம்யூனிகேஷன், இல்லைனா உங்கள் பர்சன் உங்கள் காதலை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அது நடக்க போகுது. லக் இஸ் ஆன் யுவர் சைட். காதல் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது, சூழ்நிலையும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு மேபி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட பேலன்ஸில். இன்னும் நீங்கள் பேலன்ஸ்டாக இல்லை. இப்போ காதல் வந்தாலும் சரி, உங்களோட கரியரோட இப்போது காதல் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் கரியரை விட்டுருவீங்களா? பிரபஞ்சம் அதுக்கு அலோவ் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்கள் கரியரில் பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், உங்களோட காதல் வாழ்க்கை ஸ்டேபிளாக போகிறதுக்கு 2 பேர்த்துக்குமே. ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். காதல் கூடிய சீக்கிரம் உங்களோட ஹிட் லிஸ்ட்டுக்கு வரும். அப்போ நீங்கள் காதலில் ஃபோக்கஸை போடலாம். உங்களுக்கு நிறையா இருக்குது டார்கெட். டோன்ட் கிவ் அப், ப்ரொடெக்ட் திஸ் கனெக்ஷன். அதுதான், இந்த கனெக்ஷனை கைவிடவும் தேவையில்லை, இந்த கனெக்ஷனை பாதுகாக்க சொல்கிறாங்க. யாராவது இந்த கனெக்ஷனை வந்து கலைக்க முயற்சி பண்ணாலோ, இல்லை இந்த கனெக்ஷனுக்காக எதிராக தூபம் போட்டாலோ பிரபஞ்சம் கட்டி பிடிச்சிக்க சொல்கிறாங்க 2 பேர்த்தையும். இது என்னோட லவ், ஐ எம் நாட் லீவிங். அதே மாதிரி தான் காட் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். வேறு யாராவது வந்து உங்களை டெம்ப் பண்ண ட்ரை பண்ணலாம், உங்களை வந்து இந்த பாதையிலேருந்து விலக்கி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலாம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் அவங்க பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல காலில் அழுத்தி கட்டவரில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, இந்த காதல் தான் உங்களோடது அப்படின்றாங்க. ஹார்ட் ப்ரோக்கன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து யா
யாரோ ஒருத்தங்களுக்கு உங்க பெர்சன் உங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து பெரிய வந்து மனசு உடைஞ்சு போற விஷயமா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. நீங்க வந்து எம்ப்ரஸ்ல எனர்ஜில இருக்கீங்க. உங்க பெர்சன் வந்து நான் கட்டுனா இவ்வளத்தான் கட்டுவேன் அப்படின்ற மாரி ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்காங்க. அதனால தான் இங்க 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இது வந்து யாருக்கோ ஒரு டிஸ்டர்பன்ஸ கிரியேட் பண்ணுது. அதனால தான் உங்க பெர்சன் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இது எப்படி வந்து இதுங்கள சமாளிச்சுட்டு நான் போய் என் காதலோட கைகள பிடிப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களோட பெர்சனோட இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்ல. நெறைய வந்து பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. அதாவது உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட வரக்கூடாது அப்படின்னு, அவங்களோட வொர்க் சிச்சுவேஷன்ல வந்து ஏதாவது பிரச்சனைய கிரியேட் பண்ணலாம். இல்லன்னா வந்து ஃபேமிலி பிரஷர் இருக்கலாம். ஏதோ ஒரு செட்பேக் இருக்கு. அதனால தான் உங்க பெர்சன் வந்து எப்படி நான் இத பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து அந்த தாட் ப்ராசஸ் புது ஐடியாஸ் அவங்களுக்கு அப்படியே டப்பு டப்புன்னு வந்துட்டுருக்கு. பிரபஞ்சம் அவங்களுக்கு இந்தா பிடிச்சுக்கோ, இந்தா பிடிச்சுக்கோ நெறைய ஐடியாஸ குடுத்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஐடியாவ கேட்ச் பண்ணி இந்த புது வழிய கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து பொன்முடியோட வருவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு காதல் அந்த பரிசு இருக்கு. காதல் பரிசு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கவலையே படாதீங்க. ஆனா இப்போ இம்மீடியட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களோட பொறுமை. அடுத்தது வந்து நீங்க ரொம்ப தைரியமா, நம்பிக்கையோட இருக்கிற பட்சத்தில எல்லாமே வந்து கனிஞ்சு வரும். நீங்க எடுத்தேன், கவுத்தேன்னு சுடுதண்ணிய கால்ல ஊத்திட்டு, இம்மீடியட்டா வேணும், இப்பயே வேணும், நாளைக்கே நடக்கணும் அப்டின்னீங்கன்னா, நீங்க வந்து உங்க வழிய பார்த்துட்டு போக வேண்டியது தான். இப்போதைக்கு உங்க பெர்சன் சரியான பாதையில தான் இருக்காங்க. கிவ் தெம் சம் டைம். த ஹெர்மிட் தான் அமைதியா தான் இருக்காங்க. உங்க பெர்சன் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப அமைதியா இருக்காங்க. யார்கிட்டயும் பெருசா எதையும் ஷேர் பண்ணல. ஹெர்மிட் மோட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ விட தேடிட்டு இருக்காங்க. இந்த ஐடியாவ தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. 6 ஆஃப் ஃபெதர்ஸ், 6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இல்ல 6 ஆஃப் வாண்ட்ஸ். ஒன் செகண்ட். ஓகே. இது வந்து 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சிஷன், இன்சைட். நீங்கள் வந்து ட்ராகன் ஃப்ளை வந்துருச்சுனாவே ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. அதனால் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உங்கள் பர்சன் தான் இது பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தைரியமாக நம்பிக்கையோட என் காதில் என் கைகளை வந்து பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம் டாட் அதோடு நின்றுக்கோங்க. இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இது பண்ண போகிறாங்களா, அப்படி பண்ண போகிறாங்களா, குழப்புனீங்க குழம்பிடும். நீங்க தான் இங்க வந்து எனர்ஜி. ஸோ நீங்க எனர்ஜிய வந்து ஹை ப்ரீஸ்டஸ் பாட்டம் டெக்ல உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் உங்க பெர்சன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. அதனால தான் பிரபஞ்சம் சொல்றாங்க, உனக்கே தெரியும். நான் என்கிட்ட பெருசா எதுக்கு கேட்குற?" அப்படின்றாங்க. ஸோ யூ ஆல்ரெடி நோ. உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க நம்பணும் அவ்வளோதான். உங்களுக்கு ஆல்ரெடி பிரபஞ்சம் வந்து அதே மாரி ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். நான் சொன்ன மாரி யாராவது உங்கள டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். யாராவது உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்கள வந்து பாதை மாத்தி விட 2 பேத்துக்கிட்டயும். ஸோ பாதை மாத்தி விட ட்ரை பண்ணலாம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் பாத். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஆப்டிமிஸ்டிக்கா இல்ல இதுதான் என் காதல் அப்படின்னு அந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜில இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்க காதல் வந்து அந்த சீக்கிரத்துல காதல் வந்து உங்க கைகள்ல சேரும். நீங்க சொதப்பி விட்டீங்க அப்படின்னா, காமிக் லெசன நீங்க வந்து கத்துக்க வேண்டியிருக்கும். இந்த சைக்கிள நீங்க ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். லாயலா இருங்க. ஒருத்தங்கள ஒருத்தங்க நேசிங்க. என்ன ஆனாலும் சரி, நீங்க 2 பேரும் நேர்ல சந்திச்சு சில விஷயங்கள பேசிக்காம எந்த முடிவுக்கும் வராதீங்க. பொய் புரட்டுக்கள் நெறையா சுத்திட்டுருக்கு. நெறைய பேர் ட்ராப் போட்டுட்டு காத்துட்ருப்பாங்க. ட்ராப்ல விழுந்துடாதீங்க. விழறதுக்கு முன்னாடி ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத 2 பேரும் நேர்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பொய் புரளிகள நம்பாதீங்க. இட் இஸ் யுவர் லவ். நீங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டது. வேற யாரும் சம்மந்தப்பட்டது இல்ல. அத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.